ஸ்பெயினில் ஒரு தலைமையிலான ஒரு கலகக்கார அலகு தங்கள் தலைவர் கைது செய்யப்பட்ட பின்னர் ஸ்பெயினில் தாக்குதல் நடத்துவதில் இருந்து பயங்கரவாத குழுவின் மீது நிறுத்தப்படுகிறார். அவரது முன்னாள் அணி கடத்தப்பட்டார் மற்றும் உள்ளூர் போராளிகளால் மீட்கப்பட்டதற்காக கார்லாலா ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே பறக்க வேண்டும். மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களிலும் தாலிபின் திடீரென திரும்புவதன் மூலம் அவர் மீண்டும் பணியாற்றினார். மிராசம் நஜ்வா மற்றும் மகரூவில் உள்ள அவர்களின் கடத்தல்காரர்களின் கருணையில் இருக்கும் போது மார்க்ஸ் உள்ளூர் கிராமத்தில் தற்காலிக தங்குமிடம் காண்கிறார். காபூலில் கார்லா தனது குழுவில் இருந்து காப்பாற்றாமல் பாகிஸ்தானுக்கு வெளியே இழுக்க மறுக்கிறார். மார்கோஸின் உள்ளூர் கிராமம் ஒரு உடையக்கூடிய பாதுகாப்பான புகழ்பெற்றது. அதே நேரத்தில் கார்லா தனது அணியை காப்பாற்ற எதிர்பாராத ஆதாரத்திலிருந்து உதவி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதன் பெண்கள் மஷாட் மனைவி ஃபேசலா போன்ற மீண்டும் கல் வயது நிலைமையை சீரழித்து. மிரியம் மற்றும் மார்கோஸ் ஆகியவை மக்கள் தொகை தொடர்புகளில் ஒன்றாகும். ஸ்பெயினுக்கு அவர்கள் எங்கே பேசுகிறார்கள் என்று பன்னலை அழைப்பார். அவர் எங்கே பேசுகிறார் என்பதை அவர்களிடம் தெரிவிக்கிறார். கார்லா கிளாஸ் ஓய்வு பெற அவர்களுக்கு ஒரு அவசரமாக. அமனின் உதவியுடன் மார்கோஸ் ஒரு தப்பிக்க ஒரு எழுத்து எடுக்கும். கார்லா அணியின் மீட்பு நடவடிக்கை தொடங்குகிறது. ஃபேசலா ஸ்பானிய படைகளுடன் ஓடிப்போகும் விமானம் தலையீடு செய்யத் தொடங்குகிறது. ஆனால் பேரழிவு மீண்டும் தாக்குகிறது. காபூலில் கடிகாரத்தின் கடைசி விமானம் வரை கடிகாரத்தை தூண்டிவிடும். ஆனால் தலிபான் ஃபோலலா பிணையகத்தை கார்லா காட்டி கொடுப்பனவுக்கு பதிலடி அனுப்பியதாகவும் மார்கோஸ் நிலப்பரப்பில் தனது தப்பிக்கும் முரண்பாடுகளை தேடுகிறார்.